ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே இருக்கீங்களா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலை டிஃபனுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பம் தேங்காய் பால் தாங்க. ஆப்பம்னா சும்மா எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? சும்மா ரோஸ்ட்டாக ஃபுல்லாக கார்னர் ஃபுல்லாக முறுன்னு ரோஸ்ட்டாக, நடுவில் பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சியாக இருக்குங்க. இப்படி தான் இருக்குது எங்கள் ஆப்பமே. இதோட ரெசிபிஸ் வேணால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் தேங்காய் பால் தொட்டெல்லாம் சாப்பிட விடாதாங்க. நாங்கள் இதுக்கு தேங்காய் பால் மட்டும் தான் சாப்பிடுவோம். இப்படி ஊற்று அந்த கார்னர்லாம் ரொம்ப சாஃப்ட் கிறிஸ்பாக இருக்குங்க. வாயில் வச்சோன்னே முறுன்னு அப்படியே வாயில் கரையும். அதெல்லாம் எடுத்து அந்த க்ரன்ச்சியோடு சாப்பிட்டுட்டு அப்புறம் நடுவில் அந்த ஸ்பாஞ்சியை அப்புறம் எடுத்து அப்படி சாப்பிடுங்க. பாருங்கள் ஸ்பாஞ்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் உங்களுக்கோசரம் அதில் சாடாமல் இதை காமிக்கிறேன். அவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குங்க. இது கொஞ்சம் கூட சோடா போட கிடையாது. உங்களுக்கு அந்த வெறும் உளுந்து அரிசி மாவு வச்சு ஆட்டுறது மட்டும்தான், நல்லா புளிக்க வைக்கிறது மட்டும்தான். இதோட ரெசிபிஸ் வேணால் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் மத்தியானத்துக்கு என்ன பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் எப்போவுமே இதே பழக்கம் தாங்க. காலையில் லைட்டுனா மத்தியானத்துக்கு ஹெவி சாப்பாடு தாங்க. உருண்டைக்கிழம்பு கொஞ்சம் ஹெவி தாங்க. இதுக்கு நீங்கள் குழம்பு வச்சு உடனே திங்க முடியாது. கொஞ்சம் ஒரு 4-5 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டீங்கன்னா செம சூப்பராக இருக்கும். அதாவது நீங்கள் புது குழம்பு பழைய குழம்பு, ஆனால் சோறு சுட இருக்கணுங்க. சும்மா அல்டிமேட்டாக இருக்குது தெரியுங்களா சாப்பாடு. இந்த உருண்டை குழம்புக்கு பழைய சாதத்தை கூட இந்த உருண்டை மட்டும் தொட்டுக்கலாம். இது நம்ம பாட்டி காலத்து சமையல் தாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ரெசிபிஸ் தான் இது. இதெல்லாம் ரொம்ப நம்மளுக்கு உடம்புக்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபிஸ் தான் இது. அந்த காலத்தில் நம்ம பாட்டிங்கெல்லாம் எல்லாம் சும்மா வாங்க செஞ்சு வச்சாங்க. இது எப்படி தெரியுமா சாப்பிடணும்? இந்த பருப்பு உருண்டை குழம்பு எப்படி தெரியுமா சாப்பிடணும்? சுட சோறு போட்டு இந்த உருண்டை குழம்பு வச்சு கொஞ்சமாக உருண்டை, 2 பல்லு பூண்டு, 2 வெங்காயம், சின்ன வெங்காயம் வச்சு அப்படி ஒரு வாய்க்கு சாப்பிட்டீங்கன்னா தொட்டுக்கு எதுவுமே தேவையில்லைங்க. அம்புடு ருசியாக இருக்கும். அப்புறம் என்னங்க, நீங்களும் செஞ்சு சாப்பிட வேண்டியது தானே. சீக்கிரமே ரெசிபிஸ் போகிறோம், பார்த்து செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.